ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 38 மாவட்டத்திலுமே பார்த்தீங்கன்னா மதிப்பெண் பதிவேற்றம் பணிகள் எல்லாமே நேற்றைய தினமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கரெக்ஷனில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கு அந்த சப்ஜெக்ட் வைஸாக கம்ப்யூட்டரில் பார்த்தோன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபெயில் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. சென்டர் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த டைமு 12th ஸ்டாண்டர்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷில் தவிர்த்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையுமே சென்டம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு. 38 மாவட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கான தேர்வு முடிவுகளுக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே 1, மே 2, மே 3, மே 4, மே 5 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 4 days பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. 2, 3, 4, 5 அதாவது 4 நாட்கள் தான் இருக்குது. மண்டே பார்த்தீங்கன்னா டான்னு 9:30க்கெல்லாம் நமக்கு எல்லாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே நமக்கு கிடையாது. திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இது 12th மட்டுமான்னு கேட்டிங்கன்னா 12th மட்டும் கிடையாது. 10th 11th ஆல்ரெடி என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த டேட்டில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினமே பார்த்தோன்னா ஒரு அப்டேட் போட்டாங்க. காலதாமதம் இருக்காது, எவ்வித காலதாமதம் இல்லாமல் திட்டமிட்டபடி 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதனால் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தேர்வு முடிவுக்கு இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். மே 2, மே 3, மே 4, அதே மாதிரி மே 5 கிட்டத்தட்ட 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது. கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் எல்லாம் நல்ல மார்க் எடுத்து நல்லா பாஸ் பண்ணுவீங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ தொடர்ந்து நம்ம மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 12th ரிசல்ட்டு மே 6ஆம் தேதி, 11th ரிசல்ட் மே 14ஆம் தேதி, 10th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏற்கனவே 11th பேப்பர் ரிலேஷன் கேம்ப் எல்லாமே 25ஆம் தேதியோடு முடிஞ்சிருச்சு. மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ திட்டமிட்டபடி 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. ஸோ கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா +1 எல்லாம் குறைவாக தான் ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. மெயினாக மேக்ஸில் இந்த டைம் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகியிருக்காங்க. அதேமாதிரி பயாலஜிலும் ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா +1 பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் சென்டம் மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஒரு சில சப்ஜெக்டில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் எடுத்திருக்காங்க, ஃபிசிக்ஸில் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி பாட்னி ஜுவாலஜிலுமே பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்துலையுமே தற்போது பாட வாரியாக மதிப்பெண் பதிவேற்றும் பணிகள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. திட்டமிட்டபடி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இந்த விடலாம் மெயின் அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இன்று 38 மாவட்டத்திலையுமே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மெயினாக நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அது மட்டும் இல்லாமல் பணிகள் காரணமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா தேதி மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திகள் பரவியது. இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி மே 6 மற்றும் மே 10ஆம் தேதியில் வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. மக்களவை தேர்தல் காரணமாக தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என தகவல் பரவிய நிலையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்மளும் இந்த அப்டேட் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கான வெப்சைட்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா HSC +2 ரிசல்ட் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மண்டே 6 9:30 மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.
ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே 10 வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க எஸ்எஸ்எல்சி. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திலுமே அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த திருத்தப்பட்ட விடைத்தாள் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா 11த்துக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸில் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்காங்க, எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பாஸ் வந்துருக்காங்க, தமிழில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்காங்க, இங்கிலீஷில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்காங்க, மார்க் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க டிஜியோட கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் போர்ட்டலில். பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் ரகசிய அறையில் வைத்து பாதுகாக்க உத்தரவு. இந்த கம்ப்யூட்டர் மூலமாக மார்க்கெலாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான அறையில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 10 +1 +2 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு நடந்து முடிந்த விடைத்தாள்களை திருத்தும் பணி முடிவு பெற்றது. மதிப்பெண் பதிவேற்றும் பணிகளும் வந்து பார்த்தோன்னா தற்போது முடிவு பெற்றுள்ளது. இதை வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட் வைஸாக ஆன்லைன் மூலமாக டிஜியோட வெப்சைட் வந்து பார்த்தோன்னா மார்க் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ மெயினாக 10த்துக்கான வேல்யூஷன் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு, 22ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் காரணமாக ஒரு சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தும் பணிகள் நீட்டிக்கப்பட்டது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்திலுமே மதிப்பெண் பதிவேற்றும் பணிகள் எல்லாமே நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஸோ திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தோன்னா நாங்கள் வெளியிட்டுருவோம், எந்த ஒரு காலதாமதமும் கிடையாது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 10த்தும் சரி 12த்தும் சரி ரொம்ப லிபரலாக வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேப்பர் வேல்யூஷன் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு 4 சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்டம் மார்க்கு 98 இந்த மாதிரி வாங்கிட்டு சோஷியலில் மட்டும் 40 அதே மாதிரி 36 வாங்கியிருக்கிறவங்கள அவங்களோட பேப்பரை வந்து ரீசெக் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏதாவது வேல்யூஷன் பண்ணாமல் விட்டாங்களா அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி பள்ளிக்கல்வித்துறை கொடுத்த ஷெடியூல் பிரகாரம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட்டு வந்து 10ஆம் தேதியும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட் வந்து 14ஆம் தேதி, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட் வந்து மே 6ஆம் தேதி வெளியிடப்படும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணாங்கன்னு சொல்லி டெய்லி வந்து பார்த்தோன்னா நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இன்னையோட வந்து பார்த்தோன்னா மதிப்பெண் பதிவேற்றும் பணிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. நாளைய தினம் வந்து பார்த்தோன்னா மதிப்பெண் பதிவேற்றுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி மொத்தமாக வந்து 3 டேஸ் தான் ஒர்க்கிங் டேஸ். இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு டேட்டா படுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுத்து ரிசல்ட் வந்து கரெக்டாக வருதா, சர்வர் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடந்து முடிந்து விட்டது. சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்லோட் பண்ணுறக்கூடிய ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இந்த டைம் அதிக பாஸ் பர்சன்டேஜ் வந்திருக்கு, கெமிஸ்ட்ரிலையுமே வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்திருக்கு. பாட்னி ஜுவாலஜியில் நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. பாட்னி ஜுவாலஜியில் 90லேருந்து 80 வரைக்கும் நிறைய பேர் மார்க் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க. மெயினாக மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருடம் வந்து அதிக சென்டம்ஸ் வந்து எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த ஆண்டு கிரேஸ் மார்க்கெலாம் மேக்ஸ் கொடுத்தாங்க, இந்த ஆண்டு கிரேஸ் மார்க்கே வந்து பார்த்தோன்னா கொடுக்கல. ஸோ எதிர்பார்த்த மார்க் வந்து பார்த்தோன்னா மேக்ஸில் பாஸ் பர்சன்டேஜ் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பயோ பாட்னியில் சென்டம் மார்க் போட்டிருக்காங்க. ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க நிறையா பேர் பயோ ஜுவாலஜியில். ஸோ கண்டிப்பாக வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் லிபரல் தான், நீங்கள் ஒரேயாக தேவையில்லை. ஸோ கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே விடைத்தாள் திருத்தும் பணிகள் தற்போது முடிவு பெற்றதுக்கு மதிப்பெண் பதிவேற்றும் பணிகளும் முடிவு பெற்றது. 10th, 11th, 12th திட்டமிட்டபடி பொதுத் தேர்வுக்கான முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணாங்கன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டு இருந்தோம். அதேமாதிரி ரிசல்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது இதுக்கு ரிலேட்டடாக அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நான் 12th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் அப்டேட்டு, ரிசல்ட் அப்டேட்டு, எப்படி ரிசல்ட்டு பார்க்குறது, எப்படி மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இனி வரக்கூடிய வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ 12th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 6ஆம் தேதி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 10th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 10ஆம் தேதி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 12th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதில் ஒரு எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எப்படி ரிசல்ட் பார்க்குறது, எப்படி பார்த்தோன்னா உங்களை ரிசல்ட் பார்த்தேன் PDF டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. ஸோ உடனுக்குடன் 10th 11th 12th ரிசல்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரிசல்ட் எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக வரும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். 10th ஆகட்டும், 11th ஆகட்டும், 12th ஆகட்டும், இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணுவீங்க, நல்ல மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவீங்க. 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 11th நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கான அப்டேட் கொடுப்போம். அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே காலேஜ் போக போகிறீங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 11th முடிச்சு 12th போக போகிறீங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம். 11th மார்க் காலேஜ் அட்மிஷன் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் 12th போகிறீங்க பார்த்தீங்களா, 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதனால் இப்போலேருந்தே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரது என்னென்னா, கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடந்து முடிஞ்சிருச்சு. மதிப்பெண்களை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மூலமாக ஆன்லைன் மோடில் டிஜியோட வெப்சைட்டில் மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லாமே இப்போ ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ ரிசல்ட்டு வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திட்டமிட்டபடி 10th 12th 11th ரிசல்ட்டு ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை குறிப்பிடப்பட்ட தேதியெல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது எப்படி ரிசல்ட் பார்க்குறதுன்னு சொல்லி நான் லைவ் வீடியோ போடுவேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.